ஸோ ஃபாஸ்ட் ட்ரெக் பார்த்துருந்தோம். ரிங் ஆஃப் ஃபயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ கும்பமேளா இந்த டைம்ல நடந்துச்சு. கும்பமேளா. ஓகே. உங்களுக்கு 4 ரிவர்: ஹரித்வார், உஜ்ஜைன், 4 ஸ்டேட் பிளேசஸ்: உஜ்ஜைன், நாசிக், பிரக்யராஜ். ஓகே. ஹரித்வார் கங்கா, கேஞ்சஸ். உஜ்ஜைன் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்ரா. நாசிக் அப்படிங்கிறது கோதாவரி ரிவர். பிரக்யராஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி, கங்கா யமுனா கன்ஃபரன்ஸ், சரஸ்வதி. இதுல இந்த நாசிக்கோட ரிலேட் ஆனதுதான் பாண்டவ்லினி கேவ்ஸ். ஓகே. ஸோ அது ஒரு இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்டா 2017 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபைனல் ஷேப் கும்பமேளாக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் சங்கராச்சாரியா. ஃபைனலா அதை இது பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த ஷேப் இப்படிதான் இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்படி எல்லாம் தான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபைனல் இது வந்து இவர் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? ஹியூவன் சாங் அதை போய் பார்த்திருப்பாரு. ஓகே, அவரோட டைரியில அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகே. இந்த டைம்ல தான் உங்களுக்கு நேஷனல் டர்மரிக் போர்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஹெட் குவார்டர்ஸ் தெலுங்கானா. நம்ம இதை பார்த்துருந்தோம் அன்னைக்கு ஒரு செக்ஷனா பார்த்தப்போ. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஓகே. இததான் வந்து கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவோட நேட்டிவ் ஸ்பீஷிஸ், நேட்டிவ் டு இந்தியா. 20-30 டிகிரி இருக்கணும். 1500 to 2500 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் வேணும் ஆனுவலா. ஓகேவா? ஹைட் இருந்தா பெட்டர். பட் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா நீங்க பாக்குற டர்மரிக் எல்லாம் ஹைட்ல இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மஞ்சள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இங்க கோயம்புத்தூர், ஈரோடு அந்த சைட் தான் பார்க்கலாம். பட் அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்க ஹைட் கொஞ்சம் அதிகமா இருந்தா பெட்டர். ஈரோட்ல வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கோம் ஈரோடு டர்மரிக். கண்டமால் ஹால்டிங்கிறது வந்து ஒடிஷா. ஓகேவா? லக்கடோங் டர்மரிக், இது இன்னைக்கு கொஸ்டின்ல வந்துருந்துச்சு. லக்கடோங் டர்மரிக் மெகாலயா. இதான் வந்து ஹையஸ்ட் குர்குமின் கண்டென்ட். ஓகே. இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். மூணுமே நம்ம தான் இந்தியா. ஓகே. 70% ஆஃப் குளோபல். ஓகே. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படிங்கிறது எஸ் மகாராஷ்டிரா. அதுக்கு அடுத்து தெலுங்கானா, அதுக்கு அடுத்து கர்நாடகா, அதுக்கு அடுத்து தமிழ்நாடு. ஓகே. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஹைட்ரஜன் ட்ரெயின் என்ஜின் டெவலப் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். இதுதான் வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல். ஓகே. ஜெர்மனி பிளஸ் பிரான்ஸ் பிளஸ் ஸ்வீடன் பிளஸ் சைனா, இதுக்கு அடுத்து இப்போ இந்தியா. யூஎஸ்ஏ இல்ல, ரஷ்யா இல்ல, ஏன்னா அவங்க இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஹைட்ரஜன் பவர் என்ஜின். ஓகே. 500 to 600 ஹார்ஸ் பவர் இருக்கிறது. ஓகே. இந்தியா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். ஓகே. இந்தியன் ரயில்வேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ வேர்ல்டு இந்தியாவோட மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி ஆரம்பிச்சு உங்களுக்கு 150 வருஷம் ஆச்சு. 150th ஆனிவர்சரி கொண்டாடி இருக்காங்க. ஓகே. இந்த அட்லஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட முக்கியமானதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மேகுடூட் மொபைல் ஆப். மழை லோக்கல் லாங்குவேஜ்ல வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா? அப்சர்வேஷன்லாம் வச்சுக்கிறதுக்கு வேஃபர்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். அப்சர்வேட்டர்ஸ் நிறைய அப்சர்வேட்டர்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா இன்டகிரேட் பண்றதுக்கு வேஃபர்ஸ் டேட்டா இன்டகிரேஷன். ஓகேவா? ஐஎம்டிக்கு 6 ரீஜனல் சென்டர்ஸ். ஓகே, மும்பை, சென்னை, நியூ டெல்லி, கொல்கத்தா, இந்த 4 சைடு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர், கவுஹாட்டி. நாக்பூர், கவுஹாட்டி. ஓகே, சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, நாக்பூர், கவுஹாட்டி. ஸோ 6. ஓகே, இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் மாசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் சொல்லுது. ஸோ டியகோ கார்சியா பார்த்துட்டோம். ஓகே, டியகோ கார்சியா அந்த எக்ஸ்சேஞ்ச் வித் ரிகார்ட் டு சாகோஸ் ஆர்கிபெலகோ, மால்டீவ்ஸோடது. மொரீஷியஸோடது. ஓகே, மொரீஷியஸோடது. அடுத்து ஹோம் ஓட்டிங். ஓகே, 2024 எலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க லோக்சபா. இப்போ நடந்த எலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஹோம் ஓட்டிங் அப்படின்றத கொண்டு வராங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும். ஓகே, இதுக்காக எலெக்ஷன் ரூல்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரன்தம்போ டைகர் ரிசர்வ் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அங்க ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதனால அது சப்மர்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் பார்கவஸ்திரா. ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் மைக்ரோ மிசைல் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டேக்கிள் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஐ மீன் ஸ்வாம் ட்ரோன்ஸ் வச்சு இதை டேக்கிள் பண்ணுவாங்க. நிறைய ட்ரோன்ஸ் அட் அ டைம்ல அட்டாக் பண்றதுக்கு ஸ்வாமிங் அப்படிங்கிறதுல. ஓகே, 6 கிலோமீட்டருக்கு மேல கூட இதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியும். 64 டார்கெட்டை சைமல்டேனியஸா என்கேஜ் பண்ண முடியும். டுடே டெஸ்ட் கொஸ்டின்ஸா? அது வரம்புல கிட்ட தானே. 112 எலக்ட்ரோ கைனெட்டிக் மைனிங். ஓகேவா? ரேர் எர்த்துக்கு. ஓகேவா? இந்த ரேர் எர்த்தை எடுக்கிறதுக்கு இந்த டெக்னிக் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரேர் எர்த். ரேர் எர்த் அப்படின்னா அந்த லாந்தனைட் சீரீஸ்ல இருக்கிறதா ரேர் எர்த். ஓகேவா? மத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அது வேற. ஓகே, இந்த ரேர் எர்த்துக்கு தான் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இது நான் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல கொடுக்கும்போது கொடுத்திருந்தேன். ஹைட்ரோ கிளைமேட் விப்ளாஷ். இதுவும் உங்களுக்கு டெஸ்ட்ல பார்த்திருப்பீங்க இந்த கொஸ்டின். ரைட்டா? என்னன்னா உங்களுக்கு ஹைட்ரோ, வாட்டர், கிளைமேட், வாட்டர் ரிலேட்டடா ஃபிளாஷ் ஃபிளட் இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கிளைமேட் விப்ளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் வெட், எக்ஸ்ட்ரீம் ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ்ல கும்பமேளாக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் கங்கா சாகர் மேளான்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதுவும் நம்ம நியூஸ்லயே பார்த்திருந்தோம். அதுக்கு ஈக்குவலா எங்களுக்கும் கொடுங்க, கங்கா சாகர் மேளாக்கும் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாகர் ஐலாண்ட் கும்பமேளாக்கு அடுத்து ஹையஸ்ட் ஃபுட்பால் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் இருக்கும், கபில் முனி டெம்பிள். ஓகே, கபில் முனிக்கும் உங்களுக்கு இந்த ஹெட்டடாக்ஸ் டெஸ்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. கபில் முனி எந்த ஸ்கூலோட இது பண்ணிருப்பாரு? சம்கியா. சம்கியா ஸ்கூல், த ட்ரூத். ஓகே,
சென்ட்ரல் சஸ்பெக்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஏங்க நீங்க நிறைய ஃபெமிலியர் ஃபேஸ் டெஸ்ட் எழுத வரல? வேணாமா? ஆல்ரெடி கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஓகேனா ஓகே. சென்ட்ரல் சஸ்பெக்ட் ரெஜிஸ்ட்ரி I4C கொண்டு வந்திருப்பாங்க. ரைட். வேற டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. நாளைக்கு நாளைக்கு இதை எடுக்கலாம்னு இருக்கோம். ஃபாரம் தான் சொல்லியிருந்தாங்க. ஃபாரம் லாஸ்டா வந்தது 7. எடுத்தீங்களா ரோஹித்? எப்படி இருந்துச்சு? எல்லா டெஸ்டும் ரோஹித் எடுத்திருப்பா அப்படி. ரோஹித் என்னிடம் யார் என்ன வேணா பண்ணுங்க, நான் பாட்டுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு நான் ஒரு வேவ் லென்த்ல போறேன்ட்டு. படிக்கிறதுக்கு அவ்வளவு காட்டா இருக்குல்ல. ஓகே. அடுத்து ஃபயர் ஃபிளை. இது வந்து இந்தியாவோட பிரைவேட் கான்ஸ்டலேஷன், சேட்டலைட் கான்ஸ்டலேஷன். ஓகே தானா? போட்டிருப்பீங்க, நான் சொன்னல கரெக்டா என்ன போட்டிருப்பீங்க என்ன எப்படி. யாராச்சும் டிஜிட்டலா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா நம்ம நோட்ஸ? இல்ல பக்கா சூப்பர் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு எனிபடி? இல்ல எல்லாம் ஹேண்ட் ரைட்டன் தானா? அதுல எல்லா கிளாஸும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல. ரைட் விடுங்க. ஓகே. ஃபயர் ஃபிளை வந்து பிக்சலோடது ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல். ஓகே, ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் சேட்டலைட். ஓகே, 6 இருக்கும். 6 ஹையஸ்ட் ரெசல்யூஷன் சேட்டலைட் வச்சிருப்பாங்க. எல்லா ரெட் கிரீன் ப்ளூ அந்த மாதிரி எல்லா லைட் ஒயிட் ஸ்பெக்ட்ரம்ல எடுத்திருப்பாங்க. ஹைப்பர் ஸ்பெக்ட்ரம் ஒயிட் ஸ்பெக்ட்ரம் அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ அதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து INSல 3 தான் வந்திருக்கும். சூரத், நீலகிரி, அதுக்கப்புறம் வக்ஷீர். இந்த மூணுமே இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஐஎன்எஸ் சூரத் 4th ஷிப்பு, கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் ப்ராஜெக்ட், P-15B அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஓகே, ஐஎன்எஸ் நீலகிரி P-17, வக்ஷீர் வந்து P-75. வக்ஷீர் வந்து ஸ்கார்பியன் கிளாஸ், கல்வாரி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஓகே, ரைட். அடுத்து குளோபல் சைபர் செக்யூரிட்டி அவுட்லுக் ரிப்போர்ட். பை வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். ஓகே. அல் அக்ஸா டாம் அப்படிங்கிறது வந்து ஹமாஸோட ஹமாஸோட ஆபரேஷன் அட்டாக் ஆன் இஸ்ரேல். அல் அக்ஸா ஸ்டாம் அது ஹமாஸ் ஒரு பெரிய ஏரியா, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஐ மீன் ஹோப்ஃபுல்லி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரிலேட்டடான டேர்ம்ஸ். ஓகேவா? அந்த கேம்ப் டேவிஸ் அக்கார்ட் சொல்லுவாங்க, யாம் கீப்பர் வார் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேம்ப் டேவிஸ் அக்கார்ட் சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 19 இருக்கும், 1978 கேம்ப் டேவிஸ் அக்கார்ட்.
ஓகே, முன்னாடி 1973 யோம் குய்பர் வார், இதுதான் ரமதான் வார்னு சொல்லுவாங்க. ஓகே, இஸ்ரேல் எகெயின்ஸ்டா எகிப்து சிரியா இருக்கும். இஸ்ரேல் வெர்சஸ் எகிப்து அண்ட் சிரியா. இஸ்ரேல் எகெயின்ஸ்ட் அரப்ஸ். அதுக்கப்புறம் கேம்ப் டேவிஸ் அக்கார்ட் சைன் பண்றாங்க. த 1993 ஆஸ்லோ அக்கார்ட். ஓகேவா? ஸோ வேற ஒன்றும் இல்லை. அடுத்து யூஎஸ் என்டிட்டி லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறதா நம்ம பார்த்துட்டோம். ஓகே, பாரத் ரன்பூமி தர்ஷன். ஓகே, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். பேட்டில் ஃபீல்டு டூரிசம். கலவர பூமியில எங்கடா காத்து வாங்க வரீங்கன்ற மாதிரி இருக்கு. வர்ச்சுவல் டூர் ஆனா கூட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசத்தோட சேர்ந்து பொம்லா பாஸ், கிபிட்டு பாஸ், பங்காங் சோ, தோக்லாம் இதெல்லாத்தையும் வர்ச்சுவலா காட்ட போறாங்க, அவ்வளவுதான். குளோபல் சைபர் செக்யூரிட்டி அவுட்லுக் இது. இண்டெக்ஸ் வந்து ஐடியு, கரெக்ட். ஓகே, தென் கம்பாலா டிக்ளரேஷன் பை ஆப்பிரிக்கன் யூனியன். ஓகேவா? அக்ரிகல்ச்சர், அக்ரி ஃபுட் சிஸ்டம் ரிலேட்டடானது கம்பாலா டிக்ளரேஷன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்தது மலாபோ டிக்ளரேஷன். இப்போ கம்பாலா டிக்ளரேஷன். ஓகேவா? அக்ரி ஃபுட் சிஸ்டம். சரியா? ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற மிஷன். ஓகேவா? பை ஹக்கூட்டோ. ஹக்கூட்டோ ஆர் மிஷன் 3. இது வந்து 3க்கான மிஷன். அதோட பார்ட் இது ரெசிலியன்ஸ். ஓகேவா? அந்த ஹக்கூட்டோ அப்படிங்கிற 3 மிஷனோட ஒரு பார்ட் ரெசிலியன்ஸ். ஓகே, சிஹெச்என்ல 4G 5G எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. சிஹெச்என்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஷிகாரி தேவி. ஷிகாரி தேவி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ்ல இருக்கு, மண்டி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அவ்வளவுதான். 9:15 தான் ஸ்டார்ட் பண்ணமோ? 9:15, 9:20, 10 மணி வரை போகும். ஒரு 20 நிமிஷம் இருக்கு. ஓகே, அடுத்து ஓஸ்ட்ரோலாம் முடிஞ்சது, அந்த பிரச்சனை இல்லை. ஸோ என்பிஎஃப்சிஸ்க்கு இப்போ 4 கேட்டகரி கொடுத்துருந்தாங்க, கரெக்டா? என்பிஎஃப்சி அதோட மேனேஜ் பண்றதுக்கு. ஓகே, ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. அது கொண்டு வந்தாங்க, ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன். ரைட்டா? அதன்படி பேஸ் லேயர், அதுக்கடுத்து மிடில், அதுக்கடுத்து அப்பர், அதுக்கடுத்து டாப், 4 லேயர். ஓகே, டாப் லேயர் ஐடியலா யாருமே இருக்கக்கூடாது. ஓகே, அதிகமான ரிஸ்க் இருந்தாங்கன்னா அதை கொண்டு போய் டாப் லேயர்ல வைப்பாங்க. ஓகே, பேஸ் லேயர்ல நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சி இருக்கும், லெஸ் தென் 1000 crore. நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சி. சரியா?
மிடில் லேயர்ல இருந்து டெபாசிட் டேக்கிங் வந்து. ஓகே, அப்பர் லேயர்ல தனியா ஆர்பிஐ ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க அசெட் சைஸ்லாம் வச்சு. ஃபோர்த்ல யாரும் இருக்கக்கூடாதுன்றதா ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் டாக்கிங் ஸ்பேடெக்ஸ் மிஷின் இந்த டைம்ல வந்திருக்கும். XDXO 2 அந்த இதெல்லாம். அதனால நீங்க அதை பெருசா நிறைய நியூஸ்லயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப நான் இது பண்ணல. ஓகே, மூசி ரிவர் அப்படிங்கிறது நியூஸ்ல வந்துருந்துச்சு. மூசி ரிவர் அது சார்ந்து ஏதோ ஒரு வேர்ல்டு மான்யூமெண்ட்ஸ் வாட்ச் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. கல்ச்சரல் ஹெரிட்டேஜை வைரேட் இது பண்றதுக்காக உங்களுக்கு வேர்ல்ட் மான்யூமெண்ட்ஸ் வாட்ச் அப்படின்னு இருக்கும். அதுல இந்த ரிவர் சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகே, கிளாஸ்ல இருக்குப்பா, கூப்பிடுறேன். ஓகே, மூசி ரிவர் வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா, ஹைதராபாத். எஸ், ஹைதராபாத் ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா. ஓகே, அடுத்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, பங்கபூரா அப்படிங்கிறது வந்து உல்ஃப் சாங்சுரி, சரியா? கர்நாடகா. ஓகே, ரைட். அப்புறம் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். போதும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, அடுத்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ட்விஸ்டாவ் ட்ரஸ்டட் டிராவலர் ப்ரோக்ராம் பை ஹோம் மினிஸ்டர். ஓகேவா? இமிகிரேஷன் சம்பந்தப்பட்டது ட்ரஸ்டட் டிராவலர் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இந்தியன் சிட்டிசன்ஸும் ஓசி கார்டு வச்சிருக்கிறவங்களும், செகண்ட் ஃபேஸ்ல ஃபாரின் டிராவலர்லாம் கவர் பண்ணுவாங்க. இமிகிரேஷன் கிளியரன்ஸை ஃபாஸ்ட் ஆக்குறது உள்ள வரும்போது. ரைட்டா? அதுக்கு பங்கபுரா சாங்சுரி கர்நாடகாமா. ரைட்டுங்களா? அடுத்து ரப்பர் அப்படின்றதுக்காக வேண்டிய 2 இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ஒன்னு ISNR ரப்பர் போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்தியா சஸ்டைனபிள் ரப்பர், நேச்சுரல் ரப்பர் யூரோப்பியன் யூனியனுக்கு கம்ப்ளை பண்ற மாதிரி. இன்னொன்னு INR கனெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப் பேஸ்ட் வெப் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ அதான் இது. அடுத்து 130 யாலா கிளேசியர். யாலா கிளேசியர் நேபாள் ரெட்ரிட் காணாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. 36% ரெடியூஸ் ஆயிருக்கு இந்த வருஷத்துல. ஓகே, இது வந்து குளோபல் குளோபல் கிளேசியர் கேஷுவாலிட்டி லிஸ்ட், GGCL லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சேர்த்திருப்பாங்க இதை. ஓகே, இதோட சேர்ந்து ஏற்கனவே தொலைஞ்சு போன கிளேசியர் அப்படின்னா பிக்கோ. இங்க கிடையாது, பிக்கோ ஹம்போல்ட், வெனிசுவேலா. ரைட்டா? அடுத்து டாகு, சைனா. டாகு வந்து இது தொலைஞ்சிருச்சு ஆல்ரெடி. டாகு வந்து 2030 தொலைஞ்சு போயிடும், டிசப்பியர் ஆயிடும்.
ஓகே. ஸோ இதுதான். குக்கா ரெபல்லியன் அதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு. குக்கா ரிவோல்ட் நம்தாரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்தாரி மூமெண்டோட ஒரு பார்ட். ஓகே, ராம் சிங் கொண்டு வந்திருப்பாரு. இதுலதான் உங்களுக்கு அர்லியஸ்டா சுதேசி இதெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. சுதேசி நான் கோஆபரேஷன்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். குளோபல் கிளேசியர் கேஷுவாலிட்டி லிஸ்ட். சும்மா கிளேசியர் சம்பந்தப்பட்டது. கேஷுவாலிட்டி லிஸ்ட். குளோபல் கிளேசியர் கேஷுவாலிட்டி லிஸ்ட். 2025 is International Year of Glaciation. Yes, correct. குக்கா ரிவல்ட் அங்கதான் உங்களுக்கு வந்து பாய்காட், சொதேசியன் பாய்காட்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த ஆக்ட் இங்கதான். இதுக்கப்புறம் தான் மத்தவங்க எடுத்திருப்பாங்க. 1872 நமக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வரும் எல்லாரும் எடுத்துருவாங்க. ஓகே. நியூரோமார்பிக் டிவைஸ் பெயின் சம்பந்தப்பட்டு பிரெயின்ல நடக்கிறத அப்படியே வெளில காட்டுறது நியூரோமார்பிக் டிவைஸ். ஓகேவா? பிரெயின் அண்ட் பாடி அந்த இதுல சம்பந்தப்பட்டது நியூரோமார்பிக். அதை வச்சு நீங்க எழுதிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? புத்தாவோட புத்திசத்துக்கு டைமண்ட் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு. டைமண்ட் ட்ரையாங்கிள் புத்திசம். ஓகே. லலிதாகிரி, உதயகிரி, ரத்னகிரி. இது புத்திசத்தோட ட்ரையாங்கிள். ஓகே. இப்போது முடிச்சுக்கலாம். கோல்டன்னா ஹிந்து, டைமண்ட்னா புத்திசம். கரெக்ட். ஓகே, 9 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, ஸோ நாலுல இருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜூனோடல இருந்து வில் ஸ்டார்ட். டன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த இதில் இதை அனுப்பிச்சுடுவேன், லிங்க் அனுப்பிச்சுடுவேன். பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஓகே. டன். எனிதிங் எல்ஸ்? சொல்லுங்க ரோஹித். சொல்லுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. அது என்ன, எல்லாம் ஒரே குரூப் தான். நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இது பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்? டெஸ்ட் வேணாமா? சிஏ மட்டுமா? ஓகே ஓகே, சரி. சிஏ மட்டும் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணும். குரூப் வந்தது, தனி குரூப். ஓகே, டன். டன்ப்பா. தேங்க்யூ.